தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீல. சிறைக்குள் போதைப் பொருள் செல்லாமையே மோதலுக்கான முக்கிய காரணம், நீதி அமைச்சர் தெரிவிப்பு. நுவரெலியா மாவட்ட நீர்த்தகங்களின் நீர்மட்டங்கள் உயர்வு, தாழ்நில பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. ரஷ்ய அணுமின் நிலையத்தின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றிய இலங்கை மகளிர் அணி. உள்நாட்டு செய்திகள். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற அமைதியின்மை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையிலேயே மோதல்கள் இடம்பெற்றது எனவும், ஆனால் மகர சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையிலேயே மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். சிறைச்சாலைகளுக்கு வெளியே உள்ள சில தரப்பினர் திட்டமிட்ட முறையில் இவ்வாறான கலவரங்களை தூண்டிவிடுகிறார்களா என்ற பலமான சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இவ்வாறான சம்பவங்கள் தற்செயலாக நடப்பதில்லை. இதன் பின்னணியில் உள்ள வெளிநபர்களின் தலையீடுகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும். அரசாங்கம் போதைப் பொருளுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக சிறைச்சாலைகளுக்குள் செல்லும் போதைப் பொருளின் அளவு பெருமளவில் குறைவடைந்துள்ளது. இதுவே சிறைச்சாலைகளில் மோதல்கள் உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கக்கூடும். அதே நேரம் சிறைச்சாலைகளில் காணப்படும் அளவுக்கு அதிகமான நெரிசலும் இத்தகைய அசம்பாவிதங்களுக்கு ஒரு காரணமாக அமைவதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் காற்றோடு கூடிய கனமழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் வெகுவாக உயர்ந்துள்ளன. அந்த வகையில் மவுசாகலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. மேலும் கெஞ்சோன் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை எட்டியுள்ளது. அதே போல் லக்சபானா, பொல்பிட்டிய, நவலக்சபானா, கலுகல, காசல்டி ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் வெகுவாக உயர்ந்து வருகின்றன. விமல் சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் நீர் நிரம்பிய நிலையில் தற்போது வான் பாய்கிறது. தாழ்நில பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது. நீர்வீழ்ச்சிகளில் அதிக நீர்வரத்து காணப்படுவதால் அங்கு சென்று நீராட வேண்டாம் என மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள சபோரிசியா அணுமின் நிலையத்தில் 6 அணு உலை அலகுகளை இணைக்கும் பாதை மீது உக்ரைனிய ட்ரோன்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக ரஷ்ய அரசு அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அணுமின் உற்பத்தி நிலையத்தின் 6 மின்னலகுகளுக்கு இடையில் பணியாளர்கள் நடமாடுவதற்கு பயன்படுத்தப்படும் கூடத்தின் மீது இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அணுமின் உற்பத்தி நிலையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தென்கிழக்கு உக்ரைனில் அமைந்துள்ள அந்த நிலையத்தின் அணு உலை அறையிலிருந்து சில மீட்டர்கள் தொலைவிலேயே இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடருக்கான போட்டியில் இலங்கை மகளிர் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி தம்புளையில் நேற்று நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 175 ஓட்டங்கள் எடுத்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 17.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 178 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் இலங்கை மகளிர் அணி தொடரை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.